ஒரு மனுஷன் வாழ்க்கையில் தோல்வி அடைகிறதுக்கு காரணம் அவனுக்கு திறமை இல்லாததோ அல்லது அவனுக்கு அதிர்ஷ்டம் இல்லாததோ காரணம் இல்லை. அவன் செய்கிற மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா? அவன் நாளை என்ற ஒன்றை நம்புவதுதான். ஒரு மனிதன் தன் வாழ்நாள் அவன் கண்முன்னே குறைந்து கொண்டிருப்பதை பார்த்தபோது அவன் உணர்ந்த பயமும் உண்மையும் பற்றியது இந்த கதை. இது ஒரு கதை அல்ல, இது உங்களுடைய வாழ்க்கை தான். கவனமாக பாருங்க. இந்த சில நிமிடங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றலாம். ஒரு மனிதன் இருந்தான். அவன் வாழ்க்கையில் அதிகமாக பயன்படுத்தின வார்த்தை இன்னும் நேரம் இருக்குது. ஆனால் அவனுக்கு நிறைய கனவுகள் இருந்துச்சு, பணம், வெற்றி, அமைதி. ஆனால் அவன் அதை தொடங்கவே இல்லை. நாளைக்கு பண்ணலாம், இன்னும் நேரம் இருக்குது, இப்படித்தான் அவன் வாழ்க்கையை அவன் மெதுவாக தள்ளிக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் அவன் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தான். அப்போ ஒரு கனவு கண்டான். அவன் ஒரு பெரிய நீண்ட அறையில் இருட்டில் இருந்தான். அங்கே ஆயிரக்கணக்கான கடிகாரங்கள் சுவரெல்லாம் இருந்துச்சு. ஒவ்வொரு கடிகாரத்திலும் ஒரு பேர் இருந்துச்சு. அவன் நடுங்கியபடியே தனது பெயரை தேடினான். கடைசியாக கண்டுபிடிச்சான் அவனோட பேர் இருக்கிற கடிகாரத்தை. அது சாதாரணமாக ஓடலை, வேகமாக ஓடிக்கிட்டு இருந்தது. டிக் டிக் டிக். அந்த சத்தம் மெதுவாக இல்லை, அது ரொம்ப வேகமாக இருந்துச்சு. அது அவனோட இதயத்தை குத்துறது போல இருந்துச்சு. ஒவ்வொரு நொடியும் அவன் கண் முன்னாடி மறைஞ்சிக்கிட்டே இருந்தான். அதை அவன் கை நீட்டி கடிகாரத்தை நிறுத்த முயன்றான். ஆனால் முடியலை. அது அவனுடைய நேரம்தான். அது அவனுடைய வாழ்நாட்கள் குறைஞ்சிக்கிட்டே வரதை காமிச்சுது. அவன் திடீர்னு கவனித்தான். அவன் நாளை என்று தள்ளிய எல்லா நாட்களும் அந்த கடிகாரத்திலிருந்து வேகமாக ஓடிக்கொண்டு இருந்தது. ஒரு நொடி ஒரு நாள் ஆகி போனது, ஒரு நாள் ஒரு வருடம் ஆகி போனது. அவன் கண்களில் பயம் பெருசாச்சு, மூச்சு அடைச்சிச்சு, கைகள் நடுங்க ஆரம்பிச்சுது. அவன் உள்ளுக்குள்ளே கத்துனான், இல்லை இல்லை, நான் இன்னும் வாழவே இல்லை, நான் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை அப்படின்னு. அவன் அங்கே ஒரு முதியவரை பார்த்தான். இது என்ன, ஏன் என் நேரம் இப்படி போகுது என்று கத்தினான். அவர் மெதுவாக சிரிச்சுக்கிட்டே சொன்னார். அந்த சிரிப்பில் கருணை இல்லை, ஆனால் ஒரு கடுமையான உண்மை இருந்துச்சு. இது உன்னோட வாழ்க்கை நேரம். அந்த வார்த்தைகள் அவன் காதில் மட்டும் விழலை, அவன் உள்ளத்தை உடைத்தது. அவன் உறைந்து நின்றான். அவன் மெதுவாக கேட்டான், அப்பனா நான் வீணாக்கிய ஒவ்வொரு நாளும்? முதியவர் அமைதியாக சொன்னார், திரும்ப வராத நேரம். அவன் கண்களில் கண்ணீர். நான் இப்போ ஆரம்பிக்கிறேன், தயவு செஞ்சு இந்த கடிகாரத்தை நிறுத்துங்க. முதியவர் மெதுவாக தலையசைத்தார். நேரம் ஒருபோதும் யாருக்காகவும் நிற்காது, ஆனால் நீ இன்னும் உயிரோடு தான் இருக்க. அதுதான் உனக்கு கிடைத்த வாய்ப்பு. அந்த நொடியில் அவன் உணர்ந்தான். அவன் திடீரென்று விழித்து கொண்டான். அன்றிலிருந்து அவன் சொல்வது இப்பொழுது நினைவில் வையுங்க, நேரம் யாருக்காகவும் காத்திருக்காது.